ரீசெண்டாக ஈரோடு பெரியார் நகரில் லொக்கேட் ஆயிருக்கக்கூடிய நல்ல மனசு இயற்கை அங்காடிக்கு தாங்க வந்திருந்தோம். என்ன மாதிரியே நீங்களும் ஆர்கானிக் பொருள்லாம் எங்கே தான் கிடைக்கும்னு தெரியாமல் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. நல்ல மனசு இயற்கை அங்காடியில் எல்லா வகையான ஆர்கானிக் பொருளுமே கிடைக்குதுங்க. 14 வகையான பாரம்பரிய அரிசியில் கஞ்சி மிக்ஸ் இருக்குது. தனித்தனியாக உங்களுக்கு பாரம்பரிய அரிசியில் கஞ்சி மிக்ஸ் வேணாலும் அதுவுமே அவைலபிளாக இருக்குங்க. குழந்தைங்களுக்காக ஸ்பெஷலாக மல்டி மில்லட் கஞ்சி மிக்ஸும் அவைலபிளாக இருக்குது. குறிப்பாக டயபெட்டிக்ஸ் இருக்கவங்களுக்குமே கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி மிக்ஸ் வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மால்ட் வெரைட்டிஸுமே இருக்குங்க. ஒவ்வொன்றுமே தனித்தனி பேக்கிங்கில் சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. கோசாலா ப்ராடக்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எல்லா வகையான பொடி வெரைட்டிஸுமே இருக்குங்க. இட்லி பொடி, மிளகா பொடி, அது கூடவே இந்த சூப் மிக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ், இந்த மாதிரி எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. அது போல் ஆர்கானிக் சோப்பு, ஷாம்பு, சீக்கா பொடி, குளியல் பொடி, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. மரச்செக்கு எண்ணெய், பாரம்பரிய அரிசி வகைகள், எல்லா விதமான அரிசியுமே இவங்ககிட்ட. ஒரு இடத்துக்கு வந்தால் போதுங்க, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கிட்டு போயிடலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் முதல் கொண்டு எல்லாமே பாரம்பரிய அரிசியில் செஞ்சுருக்காங்க. நீங்கள் வெளியூர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. கொரியர் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கே ஃப்ரெஷ்ஷாக கீரைகள், பழங்கள், காய்கறிகள், இந்த மாதிரி ஆர்கானிக்காக விளைவிக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து சோர்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஈரோட்டில் இருக்கீங்க அப்படின்னா இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ என்னெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அதை அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல பொருளை தான் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். உண்மையாலுமே நம்ம குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாடு நல்ல பொருளாக தான் சாப்பிட்றாங்களான்றது நம்ம கையில் தாங்க இருக்குது. மறக்காமல் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.